இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். Hello. Hello.
ஒரு கொம்பும் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போன்ற பெருகயரும் பாங்கான பூனுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்துதைப்பாய் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் முப்பிடாதி அம்மா அருளாலே இந்த அரசரோடு மத்தியில் எங்களை சரியாசனத்தில் அமர வைத்தேன் தாயே மாயோன் உலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி உன் நாராயணர் பாதம் தினம் நாவினில் போற்றுவோமே शंभो हरि ओं नमः शिवाय देवीना அடியவர் பணிந்திடும் அருள் அடியவர் பணிந்திடும் அருள் தருளீசனே ஆதியோ மந்தவுமான பொருளே शंभो ஐந்து பேர துந்திவய தோணே ஐந்து கரம்பதிய தொந்தேவா அப்பமும் அவள் ஒரு முக்கணி சக்கரை அப்பமும் அவள் ஒரு முக்கணி சக்கரை அத்தனையோ நான் உனக்கு பழகுவேன் शंभो எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா मंत्र नील चंद्र सगरंत गिरिमलर सोरी मलर अधिगवे ஒரு गिरिमलर सोरी मलर अधिगवे ஒரு மலர் துவண்டை நற்சபையில் வைத்தவா शंभो விரும்பி நானே உம்மை தொழுதேன் நாயகா
வள்ளியால் தினை குணத்தில் ஐயா வாய்த்ததினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா இந்த மாறுபட சிறந்தளையா நிஷ்டமுடர ராமா உன் புகழை நிஷ்டமுடர ராமா உன் புகழை நாங்கள் தண்டனை தந்தனை தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தண்டனை தாளம் போடவே முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரன் முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரன் அப்படியாக இந்த நல்ல வேலைகளை அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே கணபதியே என் குரு கணபதியிலும் உனை மர குணவதிய ஆறுமுக குஞ்சரனை உமை தோழு பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலம் உமை தோழு போடு போடு போ தேடுவேனே ராமாவன் தென்னாடு தேசம் குருவேனே ராமாவன் குச்சங்கூரை வந்திடாமல் திருச்செந்தூர் வேல்முறை சிறப்புடனே வரவியார் யாரிடாம சிவராம் யாரிடாம சிவராம் யோத்தியை ஆண்டராம் ராமா சிவராம் அயோத்தியை ஆண்டராமையோடு வரவேன் அஞ்சனைய பெற்றவான் வந்தனை முன்வருவான் மூன்று மோகம் கொண்டவன் மூன்று மோகம் கொண்டவன் அந்த முப்பிடாதி முன்வருவான் மோகம் கொண்டவன் அந்த முப்புறத்தை காத்தவையால் முப்பிடாதி முன்வருவாம்பிகைய மாறியம் மங்களமா வரவிய பீடத்தில பிறந்த வேலை பீடத்தில பிறந்த வேலை அந்த பேச்சியம்மா முன்வரும் பீடம் பறந்த அந்த பேச்சியம்மா முன்வரும்
ஒளியில பிறந்த பால் ஆண்டிய முன்வரும் 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவியார் உணர்ந்து நான் உணர் நினைவு மாறும் வேளையில் நெஞ்சதிலும் நாவதில் நின்று விளையாட கருவாகி உறுத்தளித்திய உய்த்தவே உருவாக்கி உலகந்தன் வைத்ததோரு மாதவி அண்ணன் உன்னை மறந்திட்டாள் எங்கள் நவியை மறப்பதில்லை கற்றவர் கல்பிடிக்கும் சேவகர் அறிவித்தை படித்தவர் நாடப்பங்கட்டி சுமந்திடு முக்கால் வித்தை படித்தவர் முன்னானிக்கும் சேவகர் முழு வித்தை படித்தவர் பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடரெல்லாம் குன்றில் வைத்த விளங்கோலியம் இந்த குருவை வணங்க சீடரெல்லாம் அங்கே குளத்தில் வைத்த விளங்கோலி எல்லாம் பெயர் வடை பூர நகரில் ஐயாவை வணங்கிவேர் பனையடி அன்பு பெயர் வைகுண்டர் அருளார் யோசனையோடு கதைகள் ராம சுவாமி புலவர் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றிக்கு மேலே வெற்றி வெற்றி குமார் புலவர் வெற்றிக்கு மேலே வெற்றி வெற்றி குமார் புலவர் தூடன் கதைகள் ராம சுவாமி புலவர் சிமையெல்லாம் பெயர் படை நாடர் புலவர் அவருடைய தம்பிதான் இந்த பார்வத்தில் பெயர் படை பாடாளிங்க புலவர் முத்து முத்தாய் கதைகள் முத்து முத்தாய் கதைகள் எங்கள் முத்து நாடார் புலவர் வெற்றிக்கு மேலே வெற்றி வெற்றி குமார் புலவர் எல்லாம் பெயர் படைத்த தங்கத்தூரை புலவர் பாட்டு சொல்லித்தன் அந்த சிவந்தி மலர் கமழுகின்ற சிவந்தி பூர நகரில் அவர் சொன்ன சொல்லை தவற மாட்டார் அவர் சொற்பிறப்பு பேச மாட்டார் நீதியுடன் வாழ்பவர் அந்த கீர்த்தி பூகள் யாவும் பேச்சு கிருஷ்ணா நவி புலவர் செஞ்ச
இடம் புகழ் படைக்க செந்தில் குமார் புலவர் சிறப்புடனே வெள்ளப்பா சிறப்புடனே வெள்ளப்பா சீதாராமன் புலவர் அடே வந்த சபையர்கள் செய்தோம் ஐயா மந்திரோக்கு சபையர்கள் பேரும் சரண செய்துகின்ற பாடலியே பாடல் கூச்சம் இருந்திட்டாருகின்ற வசனத்தில் ஒரு குச்சம் கூரை இருந்திட்டார் உன்னை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலோ பின்னை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டால் பெற்றெடுத்த வெள்ளை போல் பெற்றெடுத்த வெள்ளை போல் பிள்ளை பொறுக்க வேணும் ஐயோ அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த பேரும் புகழும் படைத்த கல்லூரணி எனும் மாநகரத்திலே கல்லூரணி என்ற மாநகர பட்டணத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 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 அம்மா முப்படாதி அம்மா திருவாசலிலே அதாவது தத்தா இங்க அம்மா முப்படாதி அம்மா மட்டும் அல்ல இருக்கக்கூடிய காத்தவராலயம் தாயாகவட்டம் மாரியம்மா அப்படி தாயாகவட்ட மாரியம்மா ஹரிராமா சிவராமா அயோத்தியாண்டராமா சீதா பிராட்டியோடு லட்சுமண பெருமாளோடு அனுமண்டன் சுவாமியோடு பிரம்ம பீடத்துல பிறந்தாலயம் தயாகப்பட்ட பேச்சியம்மா சுடர் ஒளியிலே பிறந்தாரையும் மாயாண்டி மாசுடலை அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது ஊர்ல என்னதான் பெரியவங்க சின்னவங்க தாத்தா பாட்டின்னு இருந்துட்டாலும் ஊருக்குன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா அதுதான் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள் அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக மைக் செட்ட பாத்தியலா தத்தா எப்படி இருக்கு பாத்தியலா அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளி செய்ய உலகமெங்கும் பரப்பக்கூடிய மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம ஊர் பாய்ஸ் சொன்னாலே தெரியாத ஆளு கிடையாது அப்படி நம்ம ஒரு பாய்ஸ் அவர்களுக்கும் நம்ம வெள்ளிசை உலகமெங்கும் பரப்பக்கூடிய நம்ம ஒரு பாய்ஸ் சொன்னா நம்ம ஒரு பாய்ஸ் சொன்னா தத்தா அதருமை தெரியாத ஆளே கிடையாது அப்படி நம்ம ஒரு பாய்ஸ் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக அதாவது தத்தா எல்லாரையும் சொல்லியாச்சு எங்களை 2 வார்த்தை சொல்லணும்ல சொன்னா தானே தெரியும் தெரியணும்ல அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறோ உங்கள் முன்னே பாடப்போகிறோம். பாடுகின்ற பாடலிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், அடிதாளங்களில் குற்றங்குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய திருக்கதை யாருக்கு தெரியுமா? ஐயனாருக்கு தான் பாடணும்.
அப்படி பொன் சாஸ்தா வந்து பிறந்ததா அம்மா முப்படாதி அம்மா வருவா, மாரி அம்மா வருவா, மாயாண்டி மாசுடல வருவார். அதனாலே அரிய பெரிய ஆலயத்திலே ஐயனாருடைய திருக்கதையை பாடறிக்கிறோம். அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் குளிர்கிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே வெள்ளி கைலாச தாண்டவனர் சிவபெரும் அம்பிகைய பார்வதி முத்த பிள்ளை நாயகி பகவான் பாக்கும் கொள்கிறே இளையம்மையால் முறை பக்கம் கொள்கிறே வள்ளியோடு தேவானையும் சுவாமி தேவர்ஷையுடன் ஐயா கொள்கிறார் சுவாமி. வள்ளியோடு தேவானே வருஷையோடு கொள்கிறேன் நந்திதியா உடனே கொள்கிறேன் மூணி சட்டமோ அழகு கும்ப மாமூனி அழகு கும்ப மாமூனி அழகுடனே கொள்கிறேன். மூணு சட்டமோனி அழகு கும்ப மாமூனி அழகுடனே கொள்கிறேன். பார்க்கடல் நதி மாலு லட்சுமி சுடனே கொள்கிறேன். பிரம்மலோக பட்டனை சதுர்மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொள்கிறேன். தாமரலோக பட்டனை தாமரலோக பட்டனை இந்திரனோ இந்திரா அப்படி ஆதிவெள்ளியினும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்ப மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் என்னதில்லை பச்சமாலும் லட்சுமியும் பௌசரனை கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு உடம்பல பொழியும் நாடு தேண்டல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு அங்கே இருவாச்சி மலரும் நாடு
மஞ்சள் விளையும் நாடு வாசியம் மலரும் நாடு மலரேண்டு விளையாடு தொகையது விரித்தார் வீலம் மரம்புவார் தூங்கி இருக்கும் நாடு அந்த அகிலம் எல்லாம் பெயர்வாடை அகிலம் எல்லாம் பெயர்வாடை அறிவாதால உலகத்தில் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழ நாடு புகழ நாடு கோடமழை ஒளியும் நாடு ஒளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு ஆமாம்மா இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் எந்த நாடு எந்த நாடு அதுதான் அகில உலகமெல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகம் பாதாள உலகம் அப்படி பாதாள உலகத்திலே என்னம்மா அரக்கர் உலகத்தின் வேந்தனாக ரிஷிமுகா வண்ணனும் வெத்தக்கண்ணி வெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள் அப்படி ஆடோடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் வருகின்ற காலத்திலே இரண்டு பேர்களுக்கும் மனம் முடிந்த நாள் முதலாய் என்னம்மா ஒரு மன வருத்தமானது இருக்கிறது என்ன வருத்தம் இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்லுமானதே இல்லை குழந்தை இல்ல என்னது இல்ல குழந்தை இல்ல பிள்ளை இல்ல அதான் தாத்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போமே நீங்க கணக்கு எப்படி படிச்சிருக்கேன்னு இப்ப தெரிஞ்சிடும் சொல்லுங்களேன் அதான் தாத்தா இந்த 12க்கு சைவர் உண்டா கிடையாதா 12க்கு சைவர் கிடையாதாம்மா கிடையாதோ கிடையாது நான் உண்டுன்னு சொல்லுதேன் இல்ல இல்லம்மா அப்படியா 12 கிடையாது சைவர் எப்படி நீங்க எப்படிமா சொல்றீங்க அதான் தாத்தா இந்த 12க்கு முன்னாடி போட்டா சைவர் போட்டா என்னதுமாவும் சைவர் போட்டாலும் 12 தானே சைவர் 1 2 வருமோ சைவர் 1 2னா அப்ப 12 தான் சைவர் 12 தானே சைவர் 12 அப்ப 12க்கு சைவர் உண்டா கிடையாது உண்டு இப்போ உண்டு அண்ணா சொன்னா சரிதானே அப்படியா அதே போலவே இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்லும் அப்படி ரிஷிமுகவனிடத்துல ரத்தகண்ணி பெண்குடியானவா என்னம்மா பிள்ளை இல்லா கவலையதை எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா எப்படி சொல்லுங்க மன்னவனே மதிப்புடைய மன்னவன் என் கணவுடைய சீமாடு என்ன செய்ய மாடு என்ன செய்ய சொத்திருந்து என்ன செய்ய நம்ம சொத்திருந்து என்ன செய்ய நம்ம சுகம் இருந்து யாரு செய்ய ராஜமன் என்னுடைய வார்த்தையால் பிள்ளையில்ல கவலையால் பெரும வேலை தோணுதை முதலையில்ல கவலையால் மனவருத்தம் தோணுதை எனக்கு 12 வருடகாலம் 12 வருடகாலம் ஒரு பல செல்வம் இல்லையா அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகா வண்ணனுக்கும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலையாக இருக்கிறது இருக்கின்றது மதலை இல்லா கவலையது மன வருத்தமானது தோணுகிறது
அப்படி 12 வருடகாலமாக என்னம்மா பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆம்பளை பிள்ளை கிடைச்சது ஆம்பளை பிள்ளை கிடைச்சுன்னு சொன்னா என்ன ஏ அப்பா சந்தோஷத்தை பாத்தியானா அப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணதானோ அம்மா எப்படி பண்ணானோ என்ன பண்ண போறானோ அப்படின்னு திக்குங்க. பயமா தானே இருக்கு ஐயா. என்ன செய்ய போறான் என்ன பண்ண போறான் தெரியல. 125 சிசி பைக்கை ஓட்டிட்டு போறான், 150 சிசி பைக்கை ஓட்டிட்டு போறானே. பைக்கில போற மாதிரியா போறான்? அவன் போனாலும் போறான், பக்கத்துல போற தட்டிட்டு போயிடுறானே. ரேஸ் கார்ல போற மாதிரி போறான். ஆமா, அவனுக்கும் இடைஞ்சல், முன்னால போறவனுக்கும் இடைஞ்சல், பின்னால போறவனுக்கும் இடைஞ்சல். எல்லாத்துக்குமே அவன் போறதுனால எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தான். ஆம்பளை பிள்ளையால அவளை இடைஞ்சல் இருக்குல்ல, என்ன செய்ய? அதே போலவே அதுக்குதான் எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்ல, 3 பொட்ட பிள்ளை. ஆமா, யோகக்காரரு. ஆமா, ஆம்பளை பிள்ளை இல்ல இவருக்கு. 3வது பொண்ணு போனா. அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அதாவது தத்தா பிள்ளை பிறந்துன்னு சொன்னா பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ல. பிள்ளைக்கு பேர் கொடுத்தாதான் கூப்பிட முடியும். பிள்ளை பேர் சொல்லி கூப்பிட முடியும். மத்தவங்க சொல்லி பேர் சொல்லி கூப்பிட முடியும். அப்ப பிறந்தது ஒரு ஆண் குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் வல்லம்மை தவத்தினால் பிறந்ததினாலே வல்லவன் என்றும் அரக்கன் குலத்திலே பிறந்ததினாலே அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேறாமத்தை கொடுத்தார்கள். அப்படி வல்லரக்க பாலகனை அந்த பாதாள உலகத்திலே எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆதி நல்ல பாதாள முகவண்ணனும் கண்ணி பெண்கொடி வல்லரக்க பாலகன் ஒரு மேடையும் எப்பொழுது ஒரு வண்ணம் ஒரு மேடையும் ஒரு வண்ணமும் பேரை சந்திரம் வரம் வல்லரைக்கு 1 வயது 2 வயது 3 வயது 3 நல்ல வயதணில இறக்கி காது குத்தி 4 நல்ல வயதணில நடந்து ஓடி விளையாடு 5 நல்ல வயதும் 5 நல்ல வயதும் ஆபரணங்கள் சூடுவார். வல்லரக்க பாலகனை ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணை வெண்குடியானவளும் 4 ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் பள்ளியில் எடுத்து வருகிறார்கள். அப்படி வளர்த்த ஒரு காலத்திலே என்னம்மா அரக்கனுக்கு 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாச்சு, 5 வயசு முடிச்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா என்னம்மா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும்? ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும். பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டும். சரி, அதாவது தத்தா ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளர்னு சொன்னா முருங்கை மரம் மாதிரி வளர்ந்தேனே அறிவு வளரணும்ல. பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். பாடகசாலைனா என்னமா? அதுதான் சொல்லுவாங்க தத்தா 5 விளையாதது 50 ஒருபோதும் விளையாது. விளையும் பயிர் முளையில தெரியும்பாங்க சொல்லுவாங்கல்ல. நல்ல பயிர் பொக்கு பயிர். ஆமா, அதே போலவே வல்லரக்க பாலகனை பாடகசாலையிலே சேர்க்கும் பொழுது வல்லரக்க ராட்சதன் எப்படி படித்திருக்கிறான் தெரியுமா? அறிநல்ல வயதனில அரசுவடிதான் படித்தான் 7 நல்ல வயதனில அங்க அரசுவடிதான் படித்தான் இலக்கண 3 படித்தான் 10 நல்ல வயதுக்குள்ள வயது
பலகேளையும் தான் படித்தான் தான் படித்தான் வல்லரக்க ராட்சதனானவன் 6 வயது நிலை அரிசுவடி தன் படித்தான் 7 வயது நிலை என்சுவடி தான் படித்தான் 8 வயதுக்குள்ள இலக்கணம் தான் படித்து 10 வயதுக்குள்ளே பலகலையும் தான் படித்தான். அப்ப வல்லரக்க ராட்சதனானவன் 10 வயதுக்குள்ளே பலகலையும் தான் படித்து வல்லரக்கோ பாலகனுக்கோ வயசு 21 வயசாச்சு. ஆமா மலமலன வயசு 21 ஆயிடுது. 21 வயசுன்னு சொன்னா தாத்தா என்னம்மா கால் கட்டு போடக்கூடிய வயசு. கால் கட்டுனா காலை கட்டி போட்றேன்டானம்மா. கால் கட்டுனா அந்த கால கட்டல தாத்தா. என்னம்மா கால் கட்டுனா 21 வயசுன்னு சொன்னா திருமணம் முடிக்கக்கூடிய வயசு. கல்யாணம் முடிக்கக்கூடிய பொறுப்பு வந்துருச்சு பையனுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டாம்னு சொன்னா என்ன செய்வா 8 மணிக்கு மேல அவன் கால் வீட்டை விட்டு வெளியில போவான். 8 மணிக்கு மேல வெளியில போக மாட்டான், வெளியில போக விட மாட்டான். அதுக்கு பேர் தான் கால் கட்டு. அதான் கால் கட்டு. அப்ப ரிஷிமுகாமன்னன் வெத்தக்கண்ணை வெண்குடியானவளும் வல்லரக்க பாலகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பவள கண்ணி என்று பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்ப ரிஷிமுகா அண்ணன் மனதுக்குள்ள நினைத்தார், மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லி ரிஷிமுகா அண்ணன் வெத்தக்கண்ணை வெண்குடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வந்தார்கள். ஐயா குலகுருவே, இது யாரு தெரியுமா? இது யாரு தெரியுமா? இதுதான் என் மகன் வல்லரக்கே. என் மகன் வல்லரனுக்கோ பட்டம் சூட்ட வேணும், பட்டாபிஷேகம் நடத்த வேணும் ஐயா அப்படி என்று சொல்லும் பொழுது குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து செங்கோலத்துக்கு கையிலே கொடுத்தார். செங்கோலானது விளைகிறது. மகுடத்தை தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறுக்குள்ள விழுந்தது. உடனே பார்த்தார் குலகுரு, ஐயா ரிஷிமுகா, உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்துக்கு கையில் எடுக்கும் செங்கோலானது விளைகிறது. மகுடத்தை தூக்கி தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி விழுகிறது. ஐயா ரிஷிமுகா, உன்னுடைய மகன் வல்லரக்கன் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆதி பாதாள உலகமானது பிழைக்கும், இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னார். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் பாதாள உலகத்தில் ஆண்டு வரும் காலத்திலே ஒரு நாளைய தினத்திலே அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்க கஜானா பெட்டில 50 பைசா கூட இல்ல, 10 பைசா இல்லன்னு சொன்னா மனுஷனுக்கு என்ன வரத்து வரும்? ஒரு மாதிரி ஒரு டீ குடிக்க முடியுமா? ஒரு வடை எடுத்து சாப்பிட முடியுமா? 30 ரூபா வேண்டிய இருக்குல்ல. அப்ப வல்லரக்க ராட்சதனானவன் கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். கஜானா பெட்டி காலியாக இருந்தது. உடனே பார்த்தான் வல்லரக்கன், இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? அது நல்ல பாதாளத்து வல்லரக்க ராட்சதன் ஆட்டுவேரி மாட்டுவேர் அளவில்லாத வரிகள் அளவில்லாத வரிகள் ஒரு கோணம் தண்ணீர் ஒரு பானம் தீர்வை யாரை கீரை விற்றவையார் யாரை பானம் தீர்வை முருங்கக்காய் விற்றவையார் முக்கால் பானம் தீர்வை வரிகள் போட்டு ஆண்டுவார், வரிகள் போட்டு ஆண்டுவார் வல்லரக்க ராட்சதன். வரும் நாளையில் இந்த பாதாள உலகத்தில் பஞ்சமான பஞ்சமையா 12 வருடங்கள்
அந்த பாதாள உலகத்தில அப்படி பாதாள உலகத்திலே 12 வருடங்களமாக நாடே பஞ்சத்தை இருக்கிறது. பஞ்சமா இருக்கு கோடமழை பொழியல, பருவமழை பொழியல. சரி, அப்படி பஞ்சத்திலே இருக்கும் பொழுது வல்லரக்க ராட்சதனானவன் நாட்டு மக்களின் மீது எண்ணற்ற வரிகளை போட்டு வருகிறான். அப்படி எண்ணற்ற வரிகள் போட்டு அவன் கஜானா பெட்டி காணியா அவள அப்பமும் கஜானா பெட்டி நிறையல. உடனே பார்த்தான் வல்லரக்கன். சரி, இனி 56 தேசவனிடத்துல சென்று கப்ப பணம் வாங்கணும், இருஷா பணம் வாங்கணும், ஏவல் பணம் வாங்கணும் என்று சொல்லி வல்லரக்க ராட்சதனானவன் தன் மந்திரியை தான் அழைத்தார். ஐயா மந்திரிய, என்ன நீர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? 56 தேசம் இடத்துல சென்று சரி கப்ப பணம், இருஷா பணம், ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும் ஐயா. வாங்கி கொண்டு வர வேண்டும் சாமி. அப்படி அரக்கனோட வார்த்தைப்படியே சரி அரக்கனோட மந்திரியானவர் 56 தேசம் இடத்துல வந்தார். மதிக மந்திரி 56 தேச மன்னர் இடத்திலே வந்தார். ஐயா மன்னர்களே, என்னப்பா என்னப்பா? நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா? நீ யாரப்பா? ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனோட மந்திரி வந்திருக்கோம் ஐயா. ஓ, வல்லரக்க ராட்சதன் மந்திரி, மதிக மந்திரி வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன ஓரமா வந்தீங்களோ? என்ன சொல்லுங்க. எங்களை பார்க்க வந்தீங்களா? ஆமா ஐயா. இல்லன்னு சொன்னா என்ன எங்களுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்திருக்கீங்களா? பரிசு கொடுக்கவங்க இல்லையா, பரிசு வாங்க வந்திருக்கோம் உங்ககிட்ட. எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க வந்திருக்கீங்களா ஐயா மந்திரியாரு? ஆமா, அப்படிலாம் இல்லையே. எதற்காக தேடி நாடி ஓடி வந்தீங்க? சொல்லுங்க. அப்படி என்று கேட்கும்போது மதிக மந்திரியானவர் அரக்கன் மந்திரியானவர் சொல்கிறார். என்ன எதையா சொல்லுகின்றார்? ஐயா மந்திரியே, என்ன அதாவது நீங்க என்ன செய்யணுமா? என்ன 56 தேசமானங்கள் ஒன்று சேர்ந்து வல்லரக்க ராட்சதனுக்கு கப்ப பணம், ஏவல் பணம், இருஷா பணம் கட்டணும் ஐயா. ஆமையா. அப்படி என்று சொல்லும் பொழுது சரி 56 தேசமானங்களும் ஒன்று சேர்ந்து அரக்கனோட மந்திரி இடத்துல சொன்னார். என்ன சொன்னாங்க? ஏ மந்திரி, ஏய் ஒழுங்க மரியா போயிரு, இல்லன்னு சொன்னா உன்னை தலை மறுவா தலை பாத்துக்கோ. என்ன செய்வோம்னு தெரியாது. தெரியாது. நாடே 12 வருஷமா பஞ்சத்துல கிடக்கு. நான் வரும்போது பார்த்தல உன் மண்ணே ஒரு எட்டு வந்து பார்த்தானா? பார்க்க வரலையே பாவி. இப்ப கப்ப பணம், ஏவல் பணம் கட்டு வந்திருக்கியா? ஒழுங்க மரியா போகலன்னு சொன்னா 56 தேசங்களை ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் என்றார்கள். அப்படி 56 தேசங்களுடைய வார்த்தைப்படி அரக்கனோட மந்திரியானவர் வல்லரக்க ராட்சதத்தில் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது உடனே மந்திரி சொல்கிறார், ஐயா மன்னா வல்லரக்கா, உமக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்க மந்திரி சொல்லுங்க. அதாவது இந்த 56 தேச மன்னர்களின் அழிக்கணும்னு சொன்னா அடக்கி ஆளணும் வேண்டுமானால் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே என்னம்மா உங்கள் ஆள்காட்டி விரலாலை ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி தான் அறிய உங்களுடைய சிரசை 3 நேரம் சுத்தி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடி தெரிய வேண்டும். அப்பேர்வட்ட எரிக்க வரவங்கன்னு சொன்னார். 56 தேசமன்களை தூள் தூளாக ஆக்கிடலாம் என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ளே நினைத்தான், பகவானை நினைக்க வேண்டும், பாரதமானது செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதாவது ஆண்டவனை நினைத்து அருந்த வச்சு செய்யணுமானால் 3 ஆசைகளை இருக்க வேண்டும். ஆசையெல்லாம் இருக்கணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3வது ஆசை தான் பெண்ணாசை. பெண்ணாசை. அப்படி இந்த 3 ஆசைகளை வெறுத்தால் தான் கடவுளை நினைக்க முடியும், கடிதமானது செய்ய முடியும். அப்படி இந்த வல்லரக்க ராட்சதனானவன் எப்படி வருகிறான் தெரியுமா? மன்னன் போலே இருந்த அண்ணா அங்கே மரபு போலே தாண்டி மன்னன் போலே இருந்தவே மரபு போலை தாண்டி அரசன் போலை இருந்தவே வாண்டி போலை வடிவங்குவான் கலத்ததேல உத்திரார் காவி வனமான வனங்கடையாது, வனமான வனங்கடையாது, வயல் வாழ நாடு வனமான வனங்கடையாது,
வயிறு பாலே நாடு வீட்டு வளர கராச்சுதையான் அப்படி பாதாள உலகத்தை விட்டு வல்லரக்க ராட்சதனானவன் மன்னன் போல இருந்தவன் நான் மரபு போல தண்டறிந்தான் ஆண்டி போல கோலம் கொண்ட வல்லரக்கு அப்படி இமயமலை சாரலிலே வந்து சாந்து கொண்டு தரிமலைக்கு சந்தனத்தால கோலம் போட்டு மாவு கொண்டு தரிமலைக்கு மஞ்சனையால கோலம் போட்டான் அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் 12 வருடங்களமாக தவம் இருக்கும் பொழுது அதாவது ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரே இடத்துல இருக்காமனு சொன்னா என்னம்மா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க ஒரு தலையில எண்ணெய் வைக்காம குளிக்காம ஒரு சாப்பிடாம சரி ஒரு ட்ரெஸ் கிஷ மாத்தாம பல்லு தேய்க்காம அன்ன ஆகாரங்கள்லாம் உண்டாம இருந்தாமனு சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவனு நாரி போயிருவான் பக்கத்துல இருக்கவங்களையும் நார வச்சிருவான் அதே போலவே வல்லரக்க ராட்சதனானவன் 12 வருடங்களமாக ஒரே இடத்துல இருந்ததாலே காற்றடித்து மணல் குவித்து கரியான் புற்று மேல்படர பள்ளி எல்லாம் பாசி பெற்று ரோமம் எல்லாம் சடைகள் வெண்ண அப்படி இந்த இமயமலை சாரலிலே 12 வருடங்களமாக தவம் இருக்க அந்த கைலாச மலையில என்ன நடக்கிறது தெரியுமா அது வெள்ளை கைலாச சிவபெருமான் பகவானோட இடமாதி ஆண்டவனே பகவான் அவர்களுக்கும் சங்கர ஈஸ்வரனே இறையோனே சுவாமி இறையளக்கும் சங்கரனே சுவாமி ஈஸ்வரனை இறையோனுக்கும் சங்கரேஸ்வரியால் வார்த்தைக்கு ஆசையாத கைலாசோ ஆசையாத கைலாசோ எங்கும் எங்கும் அசைவது அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே நாயகப்பட்ட பர்வதா தேவி அனவள்கிறார். என்னம்மா கேட்க? ஆண்டவா வரம்பொருள்ல என்னம்மா பார்வதி இல்லாத திருநாளா? சரி, இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைய காரணம் என்ன விவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், அம்மா பார்வதி, பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் சரி இமயமலை சாரலில் இருந்து கொண்டு பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு 12 வருடங்களமாக தவமிருந்து வருகிறான். அப்ப என் நாயகப்பட்ட ஆதிபரா சக்தி எனவ சொல்கிறார். என்னமா சொல்கிறா? ஆண்டவா பரம்பொருளை, உங்களை நினைச்சு 12 வருடங்களமாக தவமிருந்து வருகிறானே, அவனுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு கொடுக்கலாமல்ல? கேட்ட வரத்தை நீங்க உடனே கொடுக்கலாமல்ல? அப்ப என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனை கைலாச மலைக்கு அழைத்து வரணும் என்று சொல்லி நந்தி தேவனை வரவழைத்தார். ஐயா நந்தி தேவா, நீர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் இமயமலை சாரலில் இருந்து தவமிருந்து கொண்டிருக்கிறான். அவன் நீண்டம்பா கைலாச மலைக்கு அழைத்து வரணும் என்று சொல்லி அப்போ நந்தி சொல்லுகிறார், ஆண்டவா பரம்பொருளை, உமக்கேது நியாயமா இருக்கா? நானும் ஒரு தெய்வ பிறவி, அவனும் ஒரு மானிட பிறவி, எப்படி கைலாசம் அழைத்து வருவது? எப்ப நந்தி தேவா, நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னும் அப்படி 2 பச்சளங்குளிகை, இந்த குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? வல்லரக்கரா சொல்றதுல இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்க சொல்லணும். அப்படி அவன் இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கினாம்னு சொன்னா அவனுக்கு 2 ரெக்க முளைக்கும். அப்பா நீ கைலாசம் அழைத்து வா அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதனை இமயமலைச்சாரலில் தேடிக்கொண்டு நந்தி ஈசனானவர் எப்படி தேடி வருகிறார் தெரியுமா? இன்னும் உங்கானலைய அரக்கனை, இன்னும் உங்கானலைய எப்போ காண்பேனும் அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனும் அரக்கனை, எப்போ காண்பேனோ.
அடிக்குது கைகாலு நோகுது அடிக்குது கைகாலு நோகுது அடிக்குது வெந்தலாகுது இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அப்படி இமயமலை சாரலிலே ஆமா நந்தி ஈசனானவர் வல்லரக்க ராட்சனை தேடி கொண்டு வரும் பொழுது வல்லரக்க ராட்சதை எப்படி தெரியுமா வந்தா புத்து மாதிரி இருக்கானே எப்படி கைலாச மலையில தெரிய முடியும் சரி அப்போ நந்தி ஈசனானவர் இமயமலை சாரலிலே ஆண்டவன் சுபர்மடை மந்திரத்தை காதலை கேட்டார் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை காதலை கேட்டார் உடனே நந்தீசன் பார்த்தார் என்ன அப்ப இந்த அரக்கை இங்கதான் எங்கேயோ இருக்கான் வல்லரக்க ராட்சதன் இந்த இடத்துலதான் தவம் இருக்கான் அப்படின்னு சொல்லி இமயமலை சாரலில இருந்து கொண்டு சரி நந்தீசனானவர் ஏ அரக்கா ஏ வல்லரக்கா ஏ மகனே அரக்கா 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 அப்படி என்று சொல்லி அழைக்கும் பொழுது சரி வல்லரக்க ராட்சன் மனதுக்குள்ள நினைத்தான் என்ன நினைக்க ஆண்டவன் பகவான் தான் நம்மளுக்கு வரத்தை கொடுக்க தேடி வந்துட்டாரு போலயே ஈசனாகப்பட்ட இறைவன் தான் நம்மளை தேடி வந்திருக்காரு போல் தெரியுது அப்படின்னு சொல்லி வல்லரக்க ராட்சன் புத்த உடைச்சிட்டு வெளியில வந்து பார்க்கான் என்ன ஆச்சு 2 கொம்பு 4 காலு பின்னாடி ஒரு வாளு அது யாரு யாரு அவர்தான் நந்தீஸ்வரன் எருமமாடா காளமாடா காள காள சரிதானே ஆமா அப்போ சரி ஆண்டவன் சிவபெருமனே என் மகனே வல்லரக்கா ஏ அரக்கா எப்பா நான் யார் தெரியுமா யாரு உடனே அரக்கன் சொல்லுதான் என்ன சொன்ன ஏ காளமாடு ஏய் வாய் என் கடிய தவத்தை கழிச்சிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு பாரு உன்னை என்ன செய்தவனு பாரு உன்னை என்ன செய்தேன்னு சொல்லி ஏசுதான் பேசுதான் அப்படி பண்ணுதான் ஏ பாவி ஏஸ்தான் பேஸ்தான் சண்டாளன் உடனே நந்தீசன் சொன்னார் என்ன எப்பா என் மகனே வல்லரக்கா அரக்கா ஆண்டவன் சிவபெருமான் உன்னை கைலாச அழைத்து வர சொன்னாரப்பா சொன்னாரப்பா என் காளமாடு மாட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கா நீரோ ஒரு தெய்வ பிறவி நானும் ஒரு மானிட பிறவி மானிட பிறவி உன் கூட எப்படி வர முடியும் உங்க கூட எப்படி வர முடியும் வர முடியாத என் மகனே அரக்கா ஏ அரக்கா என்ன அப்படியா 2 பெச்சல குளிகை எப்படி என்ன செய்யணும் இந்த குளிகை என்ன செய்யணும் என் பாய் பையில முழுங்கிறாத ஏ பாய் முழுங்கா வால் முளைச்சிரும் பின்னால முழுங்கிட்டேன்னு சொன்னா நீ உருண்டாலும் பரண்டாலும் உடனே கைலாசம் கட்ட போக முடியாது 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 இடவாயிலை ஒதுக்கு நினைச்சோன்னா சொன்னா உனக்கு 2 ரெக்கம் முளைக்குமாப்பா முளைக்கும் அப்பா என் பாய் பையலுக்கு சொல்லத்தான் இந்த ஐமாடு என்ன செய்தான் இடவாயிலை ஒதுக்கு பொழுது ஆமையா அரக்கனுக்கு 2 ரெக்கம் முளைச்சது ஏப்பா இருப்பானோ பரப்பானோ குதிப்பானோ தாவான் நில கொண்டு நிக்கான் அதாத்தா நமக்கெல்லாம் 2 ரெக்கம் முளைச்சுன்னு சொன்னா நம்ம இங்க இருப்போமாக்கும் ரெக்க இல்லாமலே நம்ம இந்த வரத்து வரமா ரெக்கை இல்லாமலே நம்ம 100ல போறோம் 120ல போறோமா வண்டியில ஆமா ஒரு ரெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மள கையில பிடிக்க முடியாது மேல பறப்பான் இப்ப நமக்கெல்லாம் நம்ம வில்ல முடிச்சோன்னா நம்ம ஊருக்கு பறந்தே போயிருவோம் ஆமா ரெக்கம் முளைச்சா எங்க நிப்பாங்க பறந்துறாங்களே பறந்து போயிருவோம்ல போயிருந்தாங்கல்ல அப்ப ரெக்கம் இல்லாமலே அந்த பறந்தோம்னு சொன்னா ஏ வாய் ரெக்க மட்டும் இருக்கும்னா ரெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் கரெக்டா 10:10க்கு வருவான் கரெக்டா 1 மணிக்கு அதே போலவே வல்லரக்க ராட்சதனை கைலாச மலை களைத்து வரும் பொழுது ஆமோ வடக்கு கொட்ட வாசலில் இழக்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வருகிறார் என்ன என் மகனே வல்லரக்கா ஏ அரக்கா என்னை நினைத்து இமயமலைச்சாரலிலே 12 வருடங்களமாக தவம் இருந்தியே உனக்கு என்ன வர வேணும் அப்பா வேணுங்கத கேளப்பா ஆண்டவா பரம்பொருள என்னய்யா அதாவது என்ன வர வேணும் நான் கேட்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும் உமர் பக்கத்துல இருக்கிறது யாருமியா பக்கத்துல என் வீட்டுக்காரி இருக்கா ஆதி சக்தி மீது ஆணையாக வரம் தருவேன்னு சொன்னா ஏண்டி என்ன வர வேணும் உமட்ட கேப்பேன் ஐயா ஆமையோ என் புள்ளாத அரக்கா ஏ வாய் சண்டாளா என் மேல சத்தியமா உனக்கு வரம் தரணும் நம்பிக்கை இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்ல பகவானே பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணாதான் நீ வரத்த சொல்லுவியா ஆமா அப்படிலாம் சத்தியம் பண்ண முடியாது சரி அப்படித்தான் பண்ணத்தான் சொல்லுவேன் ஆண்டவா பரம்பொருளை பகவானே ஆதி சக்தி மீது ஆணையாக வரம் தரேன்னு சொன்னா மட்டும்தான் நான் மட்டும் தான் வரத கேட்பேன் எனக்கு என்ன வர வேணும் உமக்கிட்ட கேட்பேன் ஆமா சரி அப்பா சரி ஆதி சக்தி மீது ஆணையாக உனக்கு வரம் தரேன் என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதனவன் ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்கிறான் என்ன சொன்ன ஆண்டவா பரம்பொருளே என்னய்யா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்ன வர வேண்டும் என் ஆள்காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய தான் அறிய என்னுடைய சிரசை 3 நேரம் சுத்தி எதை பார்த்து நின்றால் தீப்பிடித்து தெரிய வேண்டும்
அப்பேர்விட்ட எரிக்கும் வரம் ஈஸ்வரனை தர வேண்டும் சுவாமி. அப்ப சிவபெருமான் சொல்கிறார், என்ன ஏ மகனே வல்லரக்கா, ஆன வரம் கேட்டாலும் நீ சாக வரம் கேளாதப்பா. இந்த வரம் உனக்கு வேண்டாம், வேற வேற எனக்கு என்ன வேணாலும் கேளுதாரு. ஆண்டவா இந்த வரத்தை நீர் தந்தே மாண்பியா அப்படின்னு சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி வரத்தை கொடுத்தார் தெரியுமா? தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, நீ தரணியெல்லாம் ஆண்டிடுவாய், நீ தரணியெல்லாம் ஆண்டிடுவாய். கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, நீ குவளையத்தை ஆண்டிடுவாய், நீ குவளையத்தை ஆண்டிடுவாய். அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, இந்த தரணி எல்லாம் ஆண்டிடுவாய். கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, இந்த குவளையத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கேன் கீழே. என் மகனே வல்லரக்கா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தையானா தந்த வரமே தான் அளிக்கும் என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். அப்படி வரத்தை வாங்கி கொண்டு கைலாச மலையிலே வடக்கு கொட்ட வாசலை வரும் பொழுது நாரதர் மகிழ்ச்சி என பார்த்தார். ஏ மகனே அரக்கா, ஏ போகும்போது கும்பாலமா கொண்டாட்டமா போனியே, இப்படி கையை வீசிட்டு வாரியே, என்ன விவரம்? ஏன் நாரதரே, ஒழுங்க மாதிரியா பேரும் எரிச்சு சுண்ணாமாக்கிருவேன். ஆண்டவன் சிவபெருமானத்துல எரிக்கு மரம் வாங்கிட்டு வரவையா? ஏ வரக்கா, ஆண்டவன் உனக்கு எரிக்கு வரம் கொடுத்தாரா? சரி பொட்டனமா கட்டி கொடுத்தாரா? தப்பால் அடைச்சு கொடுத்தாரா? ஏப்ப எப்படி தந்தாரு? புழுவனி பகவான் உன்னை ஏமாத்திட்டாரு. தந்தேன் தந்தேன்னு சொன்னாராம், இவர் வந்தேன் வந்தேன்னு வந்துகிட்டு இருக்காராம். யாரக்கா எரிக்கும் வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிய, எரிக்கும் வரத்தை பரிசோதனை பண்ணி பாத்தியா? போச்சா? அப்ப கடவுள் பகவான் உன்னை ஏமாத்திட்டாரு அரக்கா. என் நாரதரே, நீ நல்ல யோசனை சொன்னியாரு. தந்த வரத்தை பரிசோதனை பண்ணி சொன்னா உமரை எரிக்கட்டுமா? வழிய காட்டி விட்டே மோசம் பண்ணி வாய்க்கால வெட்டி விட்டுறிய. பிறகு அடா பாவி எங்க வாங்குனேன்? ஆண்டவன்ட்ட வாங்கினேன். அவர்கிட்ட போய் மோது. அப்படியா? அப்ப ஆண்டவன் சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்று சொல்லி வல்லரக்க ராட்சச மனதுக்குள் நினைக்கிறான். ஆண்டவனை எரித்தமான இந்த ஆதிசக்தி நமக்கு சொந்தம், பகவானை எரித்தமானால் இந்த பார்வதியானவள் நமக்கு சொந்தம், பார்வதி நமக்குத்தானே. அப்படி வல்லரக்க ராட்சசனானவன் ஆண்டவனை எரிக்க வரும் பொழுது கைலாச மலையை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? நாரதரும் ஓடினார், தவம் முனியும் ஓடினார், இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சூரியனும் ஓடினார், சுக்கிரேசன் ஓடினார், ஆட்டுக்கிட்ட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், படைக்கு தொழில் வேணாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், குடையை போட்டு விட்டு குண்டோதரன் ஓடினார், வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார், அங்க பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், ஆண்டவனே பகவானே இது என்ன எப்ப இதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரம் வல்லரகே ஈஸ்வரனை இறையோனே இது என்ன
எப்ப இதை சொல்ல நேரமில்லை இன்னும் வர வல்லரக்கு. அப்படி கைலாசம் மலையை விட்டு வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடினார்கள். ஆட்டுகிட வாகனத்தில் அக்னிதேவன் ஓடினார். சிங்கமுக வாகனத்திலே காளிதேவி ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார். அப்படி கைலாசம் மலையை விட்டு என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனுக்கு எப்படி போய் விழுந்தார் தெரியுமா? சுவாமி 8 நாள நெட்டோட்ட ஓடினார். ஐயா ஓடிக்கொண்டு இருந்தமானால் உடல் அழைத்து போவோம் என்று ஐயோ பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஐயா தலையது உள்ள கங்கையாரை தரையது இளையறக்கி வைத்து ஐயா அக்கினியால் எரிந்தவரை தண்ணீரால் குளிர செய்தார். ஐயா அருளிக்குள்ள இருந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று ஐயா சுபரளி புஷ்பத்தில ஆண்ட வேண்ட சிவபெருமான் ஐயா சடை கொடுங்க முடி கொடுங்க ஐயா முடி கொடுங்க ஏ சகர பகவான் தான் ஒளிய முடி கொடுங்க. அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அருளுக்குள்ள இருந்தமானால் அரக்கனுடன் தெரிப்பான் என்று என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்துக்களை சிவலிங்கமாக போய் ஒளிந்தார். அப்படி சிவலிங்கமாக போய் ஒளிந்திருக்க ஆதிவள்ளி கைலாசத்திலே இந்த அழகப்பட்ட பர்வதாதேவியானவள் என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் 8 நாள் காணாமல் ஐயோ என் தாயகப்பட்ட பார்வதா தேவியானவா அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைத்தாள் ஆதிபர சக்தி பார்வதி ஏ அண்ணா கோபாலா ஏ மாயவா கேசவா மதுசூதனா உன் கூட பிறக்கணுமா உன் கூட்டு பாலு உள்ளலையா ஒன்னா பிறக்கலையா ஓரிரையில இருந்தலையா. அதாவது என்ன பெண்களுக்கு புகுந்த வீட்டுல ஒரு கஷ்டம்னு சொன்னா ஆமா பிறந்த வீட்டை முதல்ல நினைப்பாங்க. பிறந்த வீட்டை நினைப்பா முதல்ல நினைக்க கூடியது அங்க நினைப்பாங்கல்ல கண்டிப்பா நினைப்பா. இப்ப நினைப்பாங்க கல்லூரியில் நடக்கக்கூடிய முப்பிடாதி அம்மா கோயில் கொடைக்கு நினைப்பா அந்த அம்மா என்ன நினைப்பா எங்க அன்னை மட்டும் இருந்தாம்னு சொன்னா கப்பல் இருந்தாம்னா எனக்கு எத்தனை முழம் பூவையும் கொடுத்துருப்பான் தெரியுமா? 100 ரூபாய்க்கு பூவையும் தருவானே. இந்த பிச்சைக்கார பேட்ட வாக்கப்பட்டு ஒரு மலை பூவத்துக்கு வேண்ட பாடா நான் படுதேன் பூக்கு வழியிலாம பேட்ட வாக்கப்பட்டு எங்க அண்ணன் இருந்தாம்னு சொன்ன கூட கூடயா எனக்கு பூ தருவானே. என்ன